பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அவனுடைய 11வது அதிகாரம், முதலாவது அதனுடைய 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசி. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். தாவீது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அறியப்பட்டவன். அநேக சங்கீதங்களை எழுதினவன், ஆண்டவரோடு கூட நடந்தவன். தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி தம்முடைய ஜனத்துக்கு ராஜாவாக அவனை என்ன பண்ணினாரு? அபிஷேகம் பண்ணினார். இப்போ இந்த 11வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனுடைய 1வது வசனத்திலிருந்து பாருங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவராயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் ஏலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார். இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்தத்துக்கு போகாம வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சாப்பிடுறான், படுத்து தூங்குறான், சாப்பிடுறான், படுத்து தூங்குறான். தன் கடமையிலிருந்து தவறி தன்னுடைய ராணுவத்தை, தன்னுடைய ராணுவ தளபதி எல்லாத்தையும் எங்க அனுப்பியிருக்கிறான்? பார்டர்ல யுத்தம் பண்ணும்படியா அனுப்பியிருக்கிறான். அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணும்படியா அனுப்பியிருக்கிறான். ஆனா முன்னாடி நின்று யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது தன்னுடைய பொறுப்பை உணராமல் அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? தன் அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ ஒரு நாள் அவன் தூங்கி எந்திரிச்சு சாயந்தரம் போல இருட்டுற நேரத்தில் அவன் தன்னுடைய உப்பரிகை, தன்னுடைய அரண்மனையுடைய மொட்டை மாடியில் இல்லைன்னா அந்த போர்ட்டிகோவில் நின்று அப்படியே பார்க்குறான். அந்த பக்கம் அது வீட்டில் அது ஒரு பொண்ணு அது குளிச்சுக்கிட்டு நிற்கிது. ஐயா இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ பார்த்த உடனே இவனுக்கு அது அழகா இருக்குது அப்படின்னு கண்டு விசாரணைக்கு ஆள் அனுப்புகிறான். யாருன்னு பார்த்துட்டு வா. அவன் வந்து சொல்கிறாங்க, ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவி. அப்ப அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, வேற ஒருத்தனுடைய மனைவி. தன்னுடைய கடமை, தான் செய்ய வேண்டிய வேலை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம நம்முடைய பொறுப்புகளிலிருந்து நமக்கான வேலையை செய்யாம வேற எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது நமக்கு பாவமா மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவன்னா அந்த கணவருக்கான பொறுப்பு இருக்கு, ஒரு தகப்பன்னா தகப்பனுக்கான பொறுப்பு இருக்குது, ஒரு மனைவிக்கு அவங்களுக்கான பொறுப்பு இருக்குது, ஒரு அம்மானா அவங்களுக்கான பொறுப்பு இருக்கு, பிள்ளைகளுக்கு அவங்களுக்கான பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்பை நாம் உணராமல், நம்முடைய அந்த பொறுப்புக்கான நம்முடைய வேலைகளை நாம் உணராமல் நாம் உட்கார்ந்திருந்தோம்னா நம்ம தவறான பாதைகளே போவோம். அது ஏதுவாயிருக்கும், அது தவறான வழிக்கு நம்மை கொண்டு போகும். தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீது கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அறியப்பட்டவன். ஆனா ஐயா இப்ப என்ன பண்றாரு? வீட்டுல வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென், சும்மா இருக்கிறார். அதனால என்ன நடக்குது? தன்னுடைய கடமையை உணராமல், தன்னுடைய பொறுப்பை உணராம அங்க எல்லையிலே பார்டர்ல தன்னுடைய ராணுவ வீரர்கள் மடிந்து செத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக யுத்தம் பண்றாங்க? ராஜாவுக்காக யுத்தம் பண்றாங்க. ஆனா ராஜா இங்க என்ன பண்றாரு? உப்பரிகள் நின்று உலாத்திட்டு இருக்கிறார். பல வேளைகளில் நாம் நம்முடைய பொறுப்பை உணர்கிறது கிடையாது. சில குடும்பங்களில் நான் பார்த்திருக்கிறேன்,
அந்த வீட்டு தலைவர் இருக்கிறவர் அவருடைய பொறுப்பை உணர்றதே கிடையாது. அவருக்கு தட்டில் சோறு கிடைச்சா போதும், அது எங்கேருந்து வருதுன்னு கூட அவர் விசாரிக்கிறது கிடையாது. அதற்காக தன்னுடைய மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவர் கேட்கறது கிடையாது. நான் வந்தால் எனக்கு சோறு வேணும், எனக்கான எல்லாம் வேணும். அவர் வேலைக்கு போக மாட்டார், அவர் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார், அவர் எதையும் பண்ண மாட்டார். ஆனால் புருஷனுக்கான எல்லா உரிமையும் தனக்கு வேணும்னு எதிர்பார்ப்பார். கணவனுக்கான எல்லா கடமையும் நீ செய்யணும் அப்படின்னு நினைப்பார். நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்குது. தங்களுடைய பொறுப்பை உணராத கணவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, அவ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவ கடன் வாங்கினா, நான் எதுக்கு அதை கேட்டணும்? அப்போ நான் கேட்டேன், அந்த அவ பிள்ளைங்கிறது உங்க பிள்ளை இல்லையா? என் பிள்ளைங்க தான். அப்போ உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது நான் எங்கிருந்து கட்டுறது? அவ தான் கேட்டணும், நான் கேட்ட மாட்டேன். நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இங்க வாசிக்கிறோம், இவன் தன்னுடைய கடமையை, தன்னுடைய வேலையை விட்டு தான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு அவன் வேறொரு இடத்துல இருந்தான். இப்போ என்ன நடக்குது? இவன் ராஜா இல்லையா? ராஜானா இவனுக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. இவன் என்ன பண்ண நினைக்கிறானோ அதெல்லாம் இவன் பண்ணலாம். பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு ராஜா கிடையாது. ஆமென். இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜா கிடையாது. ஜனங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. எங்களுக்கு யாரு வேணும்? ஒரு ராஜா வேணும். எல்லா நாட்டுக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போ ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுறார். என்ன பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு நீங்க கேட்குறீங்க, நாளைக்கு ஒரு ராஜா உங்களுக்கு கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான்? உங்களுடைய நிலத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணிக்குவான்? எடுத்துக்குவான். அவனுக்குன்னு எடுத்துக்குவான். உங்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் என்ன பண்ணுவான்? அவன் தனக்குன்னு எடுத்துக்குவான். உங்களுடைய பிள்ளைகளையும் அவன் எடுத்துக்குவான்றான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைங்களை எடுத்தாலும் பரவாயில்ல, எங்க இடத்தை எடுத்தாலும் பரவாயில்ல, எங்க ஆடு மாடுகளை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு யார் வேணும்? ராஜா வேணும். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இங்க நிறைவேறுது. ஆமென். என்ன நடக்குது பாருங்க. இவன் ஒரு பாவம் செய்கிறான். ஆண்டவருக்கு அடுக்காத ஒரு பெரிய பாதகத்தை தாவீது இங்க செய்கிறான். வேற ஒருத்தனுடைய மனைவி இடத்துல இவன் போறான். அது ஒரு பெரிய பாவம். அல்லேலூயா. சில நேரத்தில் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. யாக்கோபில் வாசிக்கிறோம், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிரசவிக்கும், பாவம் மரணத்தை. அல்லேலூயா. அப்ப இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை உண்டு பண்ணும். ஒரு இச்சைங்கிறதே பாவம். பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேதவசனம் சொல்லுது, அநீதி எல்லாம் பாவம். அப்போ நீதிக்கு அடுக்காதது எல்லாமே என்னதுதான்? பாவம். இல்லைன்னா நீதியா இல்லாதது, அநியாயம் எல்லாம் பாவம். அப்ப எது அநியாயம்? நமக்கு தெரியும் எது அநியாயம். அப்ப அநியாயம் எல்லாம் பாவமா இருக்கிறது, அநீதி எல்லாம் பாவமா இருக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய தகுதியை மறந்து, தன்னுடைய இருப்பிடத்தை மறந்து, தன்னுடைய கடமையை மறந்து அவன் ஒரு பாவத்தை செய்கிறான். பட்சபால் இடத்துல கீழே வேதவசனம் சொல்லுகிறது, இப்போ ஒரு தப்பு செஞ்சிட்டான் இல்லையா? ஒரு தவறு நடந்து போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்து விட்டோம், இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இனி என்ன பண்ணலாம்? ஒரு தவறு ஒரு தவறிலே நிற்பதில்லை, ஒரு பாவம் ஒரு பாவத்தோடு நிற்பதில்லை. அது இன்னொரு குட்டி குட்டி பாவங்களை என்ன பண்ணும்? செய்ய வைக்கும். சிறிதும் பெரிதுமான பாவங்களை அது செய்ய வைக்கும். ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இன்னொரு தவறை செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவத்தை நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது? செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் ஆன உடனே அவனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினான். இப்போ பாவத்துக்கு உடனே கூலி கிடைக்கும். அவ சொல்றா, நான் கர்ப்பமா இருக்கிறேன், என்ன பண்றது? என் புருஷன் எங்க இருக்கிறான்? யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்ன பண்றது? அப்ப ராஜா தந்திரமான ஒரு ஐடியா போட்டான். 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதின் இடத்திற்கு அனுப்பினான். இப்போ ராணுவத்தில் கமாண்டருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறான் தாவீது, அந்த உரியாவை என்கிட்ட அனுப்பு. அது ராஜா சொல்லிட்டாருன்னா அதுக்கு மீறி ஒரு ஆர்டர் கிடையாது. உடனே உரியாவை இங்கே ராஜா கிட்ட அனுப்புகிறான். தாவீது அவனை விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? அங்கே யுத்தமெல்லாம் எப்படி நடக்குது, சண்டையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 7வது வசனம். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவனுக்கு பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனால் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே
தன் ஆண்டவனுடைய எல்லா போர்ச்சவர்களோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். இவன் இந்த தவறை மறைக்கிறதற்காக அவளுடைய கணவனை கூப்பிடுறான், கொஞ்சம் வெகுமதி எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புறான். ஆனா இவன் பாருங்க, இந்த உரியா என்ன பண்ணுகிறான், இவன் இந்த மிலிட்ரிக்கு, இவன் ஒரு சிப்பாய் இல்லையா, இந்த மிலிட்ரிக்கான பேரக்கில் போய் என்ன பண்ணிக்கிறான், மற்ற சிப்பாய்களோட சேர்ந்து படுத்துக்கிறான். தான் வீட்டுக்கு போகலை, பக்கத்தில் தான் வீடு இருக்குது, ஆனால் அவன் போகலை. மறுநாள் தாவீதுக்கு ஆள் வந்து சொல்கிறாங்க, அவன் வீட்டுக்கு போகலை, அவன் இங்கே பேரக்கில் படுத்துக்கிட்டான். தாவீது அவனை கூப்பிட்டு கேட்குறான், உன்னை நான் வீட்டுக்குள்ளே போக சொன்னேன், நீ ஏன் போகலை? அப்போ உரியா பதில் சொல்கிறான் பாருங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 11ஆம் வசனம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியில் பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிப்பதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ, நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன். அவன் சொல்றான், தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது? அங்க யுத்த களத்தில் இருக்குது, யுத்தத்தில் இருக்குது, அங்க பாளையத்தில் இருக்குது. உம்முடைய சேவகர்கள் எல்லாம், என்னோட தோஸ்துங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு அம்பு குத்தி இருக்கும், சிலருக்கு ஈட்டி பாய்ஞ்சிருக்கும், சிலர் காயப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்படி அங்க இருக்கிறாங்க, குத்திரும் கொலையரமா, அவங்க இன்னும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாம் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் போய் என் வீட்டில் ஜாலியா படுத்துக்க முடியுமான்னு கேட்கிறான். ஒரு சாதாரண சிப்பாய், அவனுக்கு இருக்கிறதான பொறுப்புணர்ச்சி கூட தாவீதுக்கு இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிறதான அந்த சின்சியாரிட்டி கூட தாவீதினிடத்துல இல்லை. ஒரு ராஜா அவன் தன்னுடைய பொறுப்புகளை, தன்னுடைய கடமைகளை உணராம அவன் பாவம் செய்கிறான். இங்கே ஒரு சிப்பாய் அவனுக்கு புத்தி சொல்றான், நான் எப்படி போய் அங்க தங்க முடியும், என் வீட்டில் போய் படுத்துக்க முடியும்? ஏனென்றால் அங்கே தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது? பாளையத்தில் இருக்குது. அங்கே இஸ்ரவேலும் யூதாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க யுத்தத்தில் இருக்கிறாங்க. தேசத்துக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வந்திருக்குது. அந்த யுத்தம் வந்திருக்கும் போது ஒரு படையாளி ஆகிய நான் எப்படி என் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க முடியும்? நான் அப்படி செய்யவே மாட்டேன்றான். அல்லேலூயா. இப்போ என்ன பண்றது? தாவீதுக்கு புரியலை. இப்படி ஒரு சின்சியரான ஒரு காவல்காரன் இருப்பான்னா அவன் என்ன பண்றது? தாவீது சதி செய்கிறான். என்ன பண்றான் பாருங்க, இந்த உரியாவை கொல்றதுக்கு யோவாப்புட்ட லெட்டர் கொடுக்குறான். யார்கிட்ட கொடுத்து விடுறான் தெரியுமா? இதே உரியாட்ட கொடுத்து விடுறான். ஆமென். இந்த உரியா ஒரு லெட்டர் எடுத்துட்டு போறான். யார்கிட்ட இருந்து? தாவீது கிட்ட இருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு போறான். அந்த என்ன லெட்டர் தெரியுமா? அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? இந்த உரியாவை நீ எப்படியாவது சண்டை, பயங்கரமான சண்டை வரும்போது அவனை என்ன பண்ணிரு, முன்னாடி தள்ளி விட்டு கொன்னுரு. தன்னை கொல்லுவதற்கான சிபாரிசு கடிதத்தை எடுத்துக்கொண்டு, அந்த கடிதத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம உரியா போறான். போய் அங்கே ராணுவத்தில் தன்னுடைய கமாண்டருக்கு அதை கொடுக்குறான், யோவாப்புக்கு அதை கொடுக்குறான். யோவாப் அதை வாங்கி வாசித்துட்டு சண்டை உக்கிரமான போது அவன் என்ன பண்றான்? உரியாவை கொண்டு அதுக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். வேதவசனம் சொல்லுது, அதனுடைய 22வது வசனத்தில் பாருங்க, அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகள் எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து, தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான். இது ரொம்ப ஸ்பெஷல். மற்றவங்களாம் செத்தாங்க, ஆனா உரியா சாகணும், அதுதான் ஆர்டர் இல்லையா? அப்ப மற்றவங்க பேரெல்லாம் நமக்கு தெரியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க, ஆனா பிளான் படி உரியா செத்தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி வசனம் எல்லாம் வாசிக்கும் போது தாவீது கோபப்படுறான், எப்படி உக்ரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளவு போர் சேவர்கள் செத்தாங்க. ஆனா உரியா செத்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆமென். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அதனுடைய 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருபேசேத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தாபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திரக்கல்லை துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோட சொல்ல சொன்னால் அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியன் செத்தான் என்று சொல். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபிடத்திற்கு போய் இந்த காரியத்தை பற்றி விசனப்பட, இதை பத்தி கவலைப்படாத, இதை பத்தி என்ன பண்ணாத, நம்ம சேவர்கள் கொஞ்சம் பேர் செத்துட்டாங்கல்ல, அதை பத்தி நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. பட்டயம் ஒருவேளை ஒருவனையும்
ஒருவேளை வேறொரு என்ன பண்ணும், பட்சிக்கும். சண்டைன்னு வந்துட்டா சில வீரர்கள் சாகிறது சகஜம்தான். ஒரு கிரைமை எவ்வளவு சிம்பிளாக்குகிறான் பாருங்க. யுத்தத்தில் சில செத்து தான் பையா போவாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? ஒரு ராஜா தன் படையை சேர்ந்த கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, தனக்கு விசுவாசமான கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு உடனே அவனுக்கு எந்த ஒரு பதட்டமும் வரல, அவனுக்கு எந்த விதமான ஒரு ஃபீலிங்கும் வரல. அவன் சாதாரணமாக எடுத்துக்கிறான், ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற நிலைமையில் அதை எடுத்துக்கிறான். ஏனென்றால் இவனுக்குள்ளே இந்த பாவ எண்ணம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கும் என்றால் அவன் தன் சுயத்தை இழக்கிறான். ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கும்னா அவன் தன்னுடைய தன்னிலையை இழக்கிறான். பாவம் இருக்கிறவன் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கோபமாக இருப்பாங்க, ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது, அவங்கள அதை அழுத்தி கொண்டு இருக்குது. ஆமென். ரோமர்ல நான் வாசிக்கிற, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவன் வாழ்வடையவே முடியாது. ஏன்னா அந்த பாவம் அவனை நெருக்கிக்கிட்டே இருக்கும். அந்த குற்ற உணர்விலே அவன் இருந்து கொண்டு இருப்பான். நல்லா தானே, நல்ல பையனாச்சே, ஏன் இப்படி கோவப்படுறான்? ஏன்னா அவன் கோவப்படலை, அவனுக்குள்ள இருக்கிற பாவம் அவனை கோவப்பட வைக்குது. பல வேளைகளில் சிலர் யாரோடையும் சேர்ந்து இருக்கவே மாட்டாங்க, தனிமையாகவே இருப்பாங்க. இங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார். இன்னைக்கு பாஸ்டருங்க கதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, வெளியில் சொல்ல முடியாத கதையெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பாஸ்டர் இங்கே இருந்தார், ஒரு தெலுங்கு பாஸ்டர். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் சேர மாட்டார், எந்த ஊழியக்காரங்க கூடயும் ஐக்கியமாக இருக்க மாட்டார். அவர் அப்புறம் இந்த மங்கிள்டன் பக்கத்தில் போயிட்டார். மங்கிள்டன் பக்கத்தில் அப்போ நாங்கள் ஒரு நாள் லெட்டர் கொடுக்கறதுக்காக, மீட்டிங் லெட்டர் கொடுக்கறதுக்காக போனோம். போயிட்டு நாங்கள் ஒரு 4-5 ஊழியக்காரங்க போனோம். அவனை போய் பார்த்து லெட்டர் கொடுத்துட்டு அவனுக்கு ப்ரைஸ் எல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நான் இப்படி பண்ணால் என் கையில் பான் மானத்தை வந்தது. மனது பார்த்தேன், எப்படின்னா நம்ம கையில் பான் மனது பார்க்குறேன், என் கையில். நான் ரகசியமாக வச்சுக்கிட்டேன், எங்கேயோ நம்ம தொட்ட மாட்டிருக்குது. நம்மளை இவங்க யாராவது பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் இவர் ஏதோ போட்டு திரிறாரு அப்படின்னு சொல்லுவானுங்கன்னா, அவரை நான் மெதுவாக பக்கத்தில் இருந்த இன்னொரு பையன், ஒரு தெலுங்கு பையன், அவன்கிட்ட கேட்டேன், சைனி உன் கையில் ஏதாவது மனம் வருதாடா பாடுறா அப்படின்னு. ஆமாம். பாஸ்டர்ஜி பான் ஆத்தாய் அப்படின்னா, அடாப்பாவி உங்களுக்கும் வந்துருச்சா அப்படி பார்த்தா நாங்கள் கை கொடுத்த எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஒரு கை தான் நாங்கள் எல்லாரும் கொடுத்தோம். ஆமாம். பாருங்க, தனியாக போய் ஓரமாக போய் அங்கே போய் அவன் பான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ பாவமானது நம்மை மற்றவர்களை விட்டு தனிமைப்படுத்தும். அது ஒரு ஐக்கியத்தில் இருக்க விடாது. அது நம்மை அதிகமாக கோவப்பட வைக்கும், அதிகமாக டென்ஷனாக வைக்கும். ஆமென். அது நம்மை சுயம் மறக்க பண்ணும். நம்ம அன்பானவங்களா இருந்தாலும் பாவம் செஞ்சிட்டோம்னா நம்ம அன்புள்ளவர்களா இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்ப இவன் என்ன சொல்றான் பாருங்க, யுத்தம்னு வந்துச்சுன்னா பட்டயம் ஒருவேளையும் வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடன் சொல்லு என்றான். ஆமென். 2 சாமுவேல் 11:26 பாருங்க. தன் புருஷன் ஆகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இளவு கொண்டாடினார். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டாள். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. இது கர்த்தருடைய பார்வைக்கு மட்டும் கிடையாது, யாருடைய பார்வைக்கும் பொல்லாப்பல்லது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே இந்த பட்சபால் தான் தாவீதை பாவம் செய்ய வச்சுட்டான். ஆனால் நிறைய வேத அறிஞர்கள் என்ன சொல்றான்னா, பட்சபால் ஒரு விக்டிம், அவள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். ஒரு ராஜா வலுக்கட்டாயமாக தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த ராஜா செய்கிற தவறுக்கு அவள் ஒரு விக்டிமா இருந்தார். வேற வழி கிடையாது அவளுக்கு. ஏன்னா அவள் ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு படை வீரனுடைய மனைவி. இப்போ என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தாவீது என்ன நினைச்சா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், உரியாவை கொண்டுட்டோம், அவளை சேர்த்துக்கிட்டோம், இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எல்லாம் ஜாலி தான். இனி ஜாலியாக என்ன பண்ணலாம், நம்ம போகலாம், நான் நல்லவன் தான் அப்படின்னு நம்மளும் வெளியில் என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் அதை பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு அது எப்படி இருந்தது, பொல்லாப்பா இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தபடினாலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை அனுப்புறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாத்தானுக்கு சொல்றாரு, இன்னென்ன மாதிரி நடந்திருக்குதுப்பா, நீ போ, அவனை எச்சரி. இப்போ நாத்தான் வருகிறான். நாத்தான் ஒரு ரியலிஸ்டிக் ப்ராஃபிட். அவன் என்ன, அவன் எடுத்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையை டப்புன்னு சொல்றது இல்லை. அவன் என்ன பண்றான், ஒரு கதை சொல்றான். தாவீதுக்கு ஒரு கதை.
நம்ம ஊர்ல கதை தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ராஜாக்கள் அந்த காலத்துல கதை கேட்கறதுல ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அவன் சொல்றான், ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். பெரிய பணக்காரன். அவனுக்கு நிறைய ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் இருந்துச்சு. அவன் வீட்டு பக்கத்துல சின்ன ஒரு குடிசையில ஒரு ஏழை ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அவன் குழந்தை மாதிரி வளர்த்தான். அவன் தட்டிலேயே அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? சாப்பிடும். அவன் கூடயே படுத்துக்கும். அவன் வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கும். அவனையே எப்பவும் அந்த ஆட்டுக்குட்டி சுத்தி வந்துட்டு இருக்கும். அவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஆட்டுக்குட்டி. ஒரு நாள் இந்த பணக்காரனுடைய வீட்டுல ஒரு விருந்தாளி வந்தான். அவன் விருந்தாளி வந்த உடனே விருந்தாளிக்கு ஒரு ஆடை அடிச்சு குழம்பு வச்சு சாப்பாடு போடணும்னு பணக்காரன் விரும்பினான். இந்த பணக்காரன் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கத்துல இருந்த இந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போய், அவனுடைய பர்மிஷன் கூட கேட்காம பிடிச்சிட்டு போய் அதை வெட்டி தன்னுடைய விருந்தாளிக்கு வேணா கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தான். இதை தாவீதுகிட்ட சொன்ன உடனே தாவீதுக்கு கோபம் வந்துச்சு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன், எந்த மனுஷன்? அந்த பணக்காரன் ஆட்டை கொண்டு போய் வெட்டி விருந்து போட்டானே அவன் மேல. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுங்க. ராஜா இல்லையா? அப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ராஜாவோட தோரணை வருமா இல்லையா? கபார்னு வாழை உருவி, எவன்டா அதை செஞ்சது? அவன் மரண தண்டனைக்கு பாத்திரனா இருக்கிறான். இப்பவே போய் அந்த தண்டனையை நான் என்ன பண்ண போறேன்? நிறைவேற்றிட்டு வர போறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 திரும்ப செலுத்த வேண்டும் என்ன சொல்றான். ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல, 4 ஆட்டுக்குட்டி அவன் திரும்ப கொடுக்கணும். அவனை நாம் அவன் தலையை நான் வாங்கிடாம விட மாட்டேன். ராஜா பயங்கரமா கோபம் ஆயிட்டார், டென்ஷன் ஆயிட்டார். கதை கேட்டே என்ன ஆயிட்டாரு? டென்ஷன் ஆயிட்டார். நாத்தான் சிம்பிளா சொல்றான், நீ தான் அவன் வேற யாரும் கிடையாது. யாரு? நீ தான் அந்த அக்கிரமத்தை செஞ்சவன், நீ தான் அந்த அநியாயத்தை செஞ்சவன். வீட்டுல அநேக பேர் உனக்கு இருக்க, ஒரு சாதாரண ஒரு சிப்பாயினுடைய ஒரு வேலைக்காரனுடைய மனைவியை நீ எடுத்துக்கொண்டாய் ஜபர்தஸ்தா. அதோட நீ நிக்கவில்லை, அவனை கொலையும் செஞ்சிட்ட. இப்போ ஆண்டவர் சொல்றதை கேள். நாத்தான் சொல்றான், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? உன்னை கண்டிக்க போகிறார். இனி பட்டயம் என்றைக்கு நீ பட்டயத்தை அநியாயமா நிரபராதிக்காக விரோதமாக, ஒரு குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக, ஒரு பாவமும் செய்யாத ஒரு அப்ராணிக்கு விரோதமா நீ உன் பட்டயத்தை ஓங்கினபடினாலே, நீ சூழ்ச்சி செய்து அவனை கொலை செய்தபடினாலே பட்டயம் என்றைக்கும் உன் குடும்பத்தை விட்டு என்னாகாது? மாறாது. அல்லேலூயா. உன் வீட்டில் எல்லாரும் எப்படி சாவாங்க? பட்டயத்தால தான் சாவாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாள் எடுக்கிறவன் வாளாலே சாவான். அது மட்டும் கிடையாது, இன்னும் சொல்லுவாங்க, கத்திய தீட்டாதே உன் புத்திய தீட்டு. நீ வாள் எடுத்ததுனாலே பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது. 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்றார். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிறவர். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தா என்ன? தமக்கு பிரியமானவனாய் இருந்தா என்ன? அநேகமாயிரம் பாடல்கள் தன்னை குறித்து பாடினவனா என்ன? தவறு செய்யறவனெல்லாம் ஆண்டவருக்கு ஒரே மாதிரி தான். அல்லேலூயா. தாவீது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய, ஒரு பாவம் இல்லை, ஒரு பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவத்தை செய்ய. பெரும்பாலும் அப்படித்தான் பாவம் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென். ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை நம்ம செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கடமையை விட்டு நாம் தவறி போகிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம வேற காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுகிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் வருகிறது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்படத்தில் செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்ப்பேன் என்றார் என்று சொன்னான். அல்லேலூயா. நீ மறைவிடத்தில் செய்ததை உன் குடும்பத்தில் நான் பகிரமாக எல்லாருடைய கண்களுக்கும் முன்பாக செய்வேன். அது பயங்கரமான ஒரு காரியம். நீங்க வீட்டில் போயிட்டு இந்த 12, 13, 14 அதிகாரங்களை நீங்க வாசி. நாத்தான் அவனை எச்சரித்த போது தாவீது சொல்லுகிறான். 13வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இப்போ நீ பாவம் செய்துட்ட,
என்ன பண்ணணும்? தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திற்கான மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையிலே தவறு செய்கிறது சகஜம்தான். ஆனா ஒரு தவறு செய்து அதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். தவறுக்கு மேல தவறு, தவறுக்கு மேல தவறு, பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது. நேத்து இந்த இடி அமீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அவன் ஆப்பிரிக்காவில் உகாண்டா என்கிறதான ஒரு நாட்டினுடைய அதிபதியாக இருந்தான். 72 எல்லாம் 78 வரைக்கும் இருந்தான். பயங்கர பொல்லாதவன், கொடூரமானவன், ஹிட்லர் மாதிரி. அவனுடைய பேர், இன்னொரு பேர் வந்து பிளாக் ஹிட்லர். நேற்று அவனை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் அந்த நேரட்டிவ் கொடுக்குறவங்க சொன்னாங்க, ஆப்பிரிக்காவில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி என்னன்னா, ஒருத்தனை அழிக்கணும்னா கடவுள் அவனுக்கு இந்த மனமேட்டிமை பெருமையை கொடுப்பார், அவனை முட்டாளாக்குவார். அதோட அவன் என்ன ஆயிடுவான்? அழிஞ்சிரும். இந்த இடியமீனுடைய வாழ்க்கையை அப்படித்தான் அழிஞ்சு வச்சு. கடைசியில் அவனுக்கு யாருமே இல்லாம அநாத பணமா அவன் செத்தான் சவுதியில். அவங்க குடும்பத்துக்காரங்களே அவனுக்கு கொடுத்திருந்த ஆக்சிஜன் எல்லாம் பிடுங்கி விட்டாங்க, சொந்த குடும்பக்காரங்களே. அந்த மாதிரி இருந்தான். இங்க வாசிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனுடைய அழிவு எங்க வருது தெரியுமா? எவனுக்குள்ள அகந்தை இருக்குதோ. அகந்தனா என்னது? ப்ரௌடு, பெருமை. நான், என்னை யார் ஒன்றும் பண்ணிக்க முடியாது, நாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதான ஒரு இது. அதுக்கப்புறம் ஒருவன் விழுந்து போகிறதுக்கு முன்பானது மனமேட்டிமை. அதுவும் கௌரவமான ஒரு தன்னைத்தானே உயர்த்தி காண்பிப்பது. இந்த ரெண்டும் இருக்கிற மனுஷனுடைய முடிவு சீக்கிரமா இருக்குது. அல்லேலூயா. அதனாலே நமக்குள்ளே அகந்தையும் மனமேட்டிமையும் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலே நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் உடனே நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. என்ன ஆகுது பாருங்க. 2 சாமுவேல் 12:15 உரியாவின் மனைவி பெற்ற பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அந்த பிள்ளை எப்படி இருந்ததாம்? வியாதிப்பட்டு கேவலமா இருந்துச்சு. அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு? கேவலமா இருந்துச்சு. இப்ப தாவீது என்ன பண்ணுகிறான்? அந்த பிள்ளைக்காக தேவனிடத்துல பிரார்த்தனை செய்யறான். 1 நாள் 2 நாள் இல்ல, 7 நாள் அவன் உட்கார்ந்து தரையில புரண்டு பிரார்த்தனை பண்றான், ஜெபம் பண்றான். சாப்பிட கிடையாது, தண்ணி குடிக்க கிடையாது. 7 நாள் அடிச்சு அழுது புரண்டு அவன் என்ன பண்றான்? மன்னிப்பு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் தான் தப்பு செஞ்சேன், குழந்தைய நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்கன்றான். ஆனா கர்த்தர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார். 18வது வசனம் பாருங்க. 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று. இப்போ குழந்தை இறந்து போச்சு. குழந்தை வியாதியா இருக்கும் போதே இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ராஜாவை. இப்போ அவன் குழந்தை செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவானோ தெரியாதுன்னு வேலைக்காரங்க எல்லாம் பயந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறாங்க. இது இவன் காதுக்கு விழுகுது. வேலைக்காரங்களை கூப்பிட்டு கேட்குறான், குழந்தைக்கு என்னாச்சு? சொல்றாங்க, குழந்தை இறந்து போச்சு. அப்போ இவன் என்ன பண்றான்? 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது தரை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குழந்தை வியாதியா இருக்கும்போது ஃபாஸ்டிங் இருந்தான், அழுது புரண்டு உருண்டு திரிஞ்சுக்கிட்டு கிடந்தான். அது செத்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே குளிச்சு ரெடி ஆகிட்டு சட்டையெல்லாம் புது சட்டையெல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றான்? சோறு கொடு, நல்ல சாப்பாடு, விருந்து கொடு. 7 நாள் சாப்பிடல, விருந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சுற்றி நின்று பார்க்குறவங்க முட்டாள் ஆயிட்டானா இவன்? குழந்தை செத்து போச்சு, கொஞ்சம் கூட இவனுக்கு துக்கம் இல்லையே அப்படின்னதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. 22வது வசனத்துல, அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வர போவது இல்லை என்றான். அல்லேலூயா. அதான் ஒரு மெச்சூர்ங்கிறது. இனி அந்த குழந்தை அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு திரும்பி கொடுப்பார். இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி அந்த குழந்தைய நான் என்ன பண்ண முடியாது? திரும்பி அழைக்க முடியாது. இனி நான் தான் அந்த குழந்தைகிட்ட போவேன், அதுக்கு என்கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அல்லேலூயா. the still born baby, அப்ப பிறந்த குழந்தை. இந்த குழந்தை பிறந்து 7 நாள் தான் ஆகுது. அந்த குழந்தையும் தேவனுடைய வருகையிலே காணப்படும் என்று தாவீது சொல்றான். இதுல ஒரு தீர்க்க தரிசனமும் இருக்குது. அந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன்? நான் போய் பார்ப்பேன். ஆனா அது இனி என்ன பண்ணாது? பார்க்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டருடைய குழந்தை பிரசவத்திலே இறந்து போச்சு. அவருக்கு யாருமே இல்லை, அவருக்கு யாருமே தெரியாது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நம்ம சர்ச்சிலேருந்து நாம் 2-3 சகோதரர்களை கூட்டிகிட்டு நாங்கள் போய் அங்கே போய் ஒரு நல்ல குழி நோண்டி நம்ம
செமெண்டரியில். அந்த குழந்தை சின்ன ஒரு குழந்தை, அதை ஒரு வெள்ளை டவலில் பொதிஞ்சு இத்தினோண்டு தான், இவ்வளோ தான் இருக்கும், அதை நாங்கள் அடக்கம் பண்ணாங்க கையில். இன்றைக்கி அது மறக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சின்ன கை குழந்தை, பிறந்த குழந்தை, வேதவசனம் சொல்லுது, தாவீது சொல்கிறான், அந்த குழந்தையை நான் ஒரு நாள் போய் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். அது எங்கே இருக்குது? தேவனுடைய சமூகத்தில். நம்ம பிள்ளைகள்லையும் சிலருக்கு பிரசவத்திலேயே குழந்தை இறந்து அப்படி அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுது, அந்த குழந்தையை ஒரு நாள் நம்ம போய் என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஆமென். அவன் சொல்கிறான், நான் அந்த குழந்தையை கூப்பிட முடியாது, அது இருக்கிற இடத்துக்கு நான் தான் போகணும். அதனாலே நான் என்ன பண்ணுகிறேன், சாப்பிட்றேன். இனி நான் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்கிறவன், தன் கடமையை விட்டு அவன் எங்கே இருக்கணும், யுத்தத்தில் இருக்கணும், அங்கே விட்டுட்டு அவன் அரண்மனையுடைய ஐஸ்வர்யங்களிலே, அரண்மனையுடைய ஆடம்பரங்களிலே அவன் உலாத்தி கொண்டிருந்தான். ஓகே, அதோடு நின்னான்னா அது கூட நிற்கலை. அவன் பொழுது போகாமல் அடுத்தவன் வீட்டு வாசலை எட்டி பார்த்துட்டு இருந்தான். வேறு வீட்டில் என்ன நடக்குது, இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற வீட்டில் என்ன பேசுகிறாங்க, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு. ஆமாம், நம்ம எண்ணம் சிந்தனை எல்லாம் இங்கே இருந்தாலும் கண்ணு காது மட்டும் அடுத்தவன் வீட்டிலக்குள்ளே இருக்கும். அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன பேசுகிறாங்க, அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க. இது மனுஷனுக்கு இருக்கிற ஒரு கெட்ட புத்தி இது. அல்லேலூயா. அவன் உப்பரிகையிலிருந்து, மாடி வீட்டிலிருந்து கீழே பார்க்கிறான். அங்கே தன்னுடைய நாட்டினுடைய ஒரு பிரஜை, அந்த பொண்ணு அப்பாவையா அது குளிச்சுக்கிட்டு இருக்குது, இவர் இங்கே உட்காந்துட்டு அதுக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அவனுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இருந்தது. ஆமென். அந்த தவறை செய்யும் வரைக்கும் தாவீதுக்கு என்ன இல்லை, குற்ற உணர்வு இல்லை. அப்போ ஒரு பாவம் பல பாவங்களுக்குள்ளே நம்மை வழி நடத்தும். ஒரு பாவம் அதோடு நின்று விடாமல் அது பல பாவங்களை செய்ய நம்மை தூண்டிவிடும். அப்படித்தான் தாவீது என்ன பண்ணுகிறான், உரியாவை கொலை செய்கிறான். இப்போ அதற்கான தண்டனை பெறுகிற நேரம். ஒன்று, குழந்தை இறந்து போச்சு. யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் 51ஆம் சங்கீதத்தை பாருங்களேன். 51ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா, பட்சபாலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என்ன பாடுறான் பாருங்க, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் என்னுடைய தவறுகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் மறைச்சு வச்சேன். நாத்தான் தீர்க்கதரிசியை நீர் அனுப்புகிற வரைக்கும் நான் என்ன பண்ணேன், எல்லாம் மறைச்சு வச்சேன். தன் பாவங்களை உணர்கிற மனுஷன் பாக்கியவான். தன் குற்றங்களை தன் தவறுகளை உணர்கிறவன், நாமளாவே நம்முடைய தவறுகளை உணர்ந்தவனா நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா போயிட்டு நான் வெளியில் இமிக்ரேஷன் தாண்டி வரும்போது அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் நின்றுட்டு இருந்தேன். நான் என் பெட்டியை இழுத்துட்டு வந்தேன், பின்னாடி ஒரு பேக்கும் போட்டுட்டு வந்தேன். பெட்டி எழுத்துட்டு வந்தோடனே ஒரு 2 பேர் என்னை நிப்பாட்டிட்டு கேட்டாங்க, பெட்டிக்குள்ளே தேவையில்லாத ஏதாவது வச்சுருக்கிறீங்களா, எங்ககிட்ட சொல்கிறது மாதிரி ஏதாவது வச்சுருக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா. இல்லை, நாங்கள் திறந்து பார்த்துட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான், திறந்து பார்த்துக்கங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, நம்மளே பஞ்சப்பிரதேசி மாரி வர்றோம், டிக்கெட்டு கூட வழி இல்லாமல், திறந்து பார்க்க தான் பாருங்கள் சார். உண்மை தானே? ஆனால் இன்னொருத்தையும் எல்லார்ட்டையும் அதே கேள்வி கேட்பாங்க, ஏதாவது எங்ககிட்ட சொல்கிற மாதிரி விஷயம் எதுவும் வச்சுருக்கிறீங்களா. என்னென்னா தங்கமோ, ஏன்னா ஸ்ரீலங்காவில் தங்கம் கொஞ்சம் கம்மி நம்ம ஊரை விட, அங்கே டேக்ஸ் கிடையாதுல்ல. அங்கேருந்து வரும்போது நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. கஸ்டம்ஸில் சொல்லிட்டா நார்மலாக கவர்மெண்ட்டு என்ன பெர்சன்டேஜ் நமக்கு வந்து டேக்ஸ் போடுமோ அதுதான். ஆனால் சொல்லாமல் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா தீட்டி விட்டுருவாங்க. அந்த தங்கத்தை நம்ம வாங்கவே வேணாம், அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு பணம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவ்வளவு கட்டணும். 100 மேலே போட்டுருவானுங்க, 100 மக்கு மேலே. அப்போ அவங்க முதல்ல கேட்பாங்க, ஏதாவது எங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இருக்குதா, சொல்கிறீங்களா, ரொம்ப ஹம்பிளாக கேட்பாங்க. ஏதாவது தப்பானது எதுவும் எடுத்துகிட்டு வர்றீங்களா, தெரியாத எதுவும் எடுத்துகிட்டு வர்றீங்களா, சொல்லுங்கள் பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா,
சிலர் மேலே அவங்க மூஞ்ச பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இல்லையா? மூஞ்ச பார்த்த உடனே தெரியும். நம்ம ஊரில் லைசன்ஸ் இல்லாத ஓட்டுற வண்டியை பார்த்த உடனே டிராஃபிக்காரன் எப்படி கட்டி பிடிக்கிறா பாருங்க. போயிட்டே இருக்கிற வண்டி எல்லாம் போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஒருத்தனை மட்டும் கொண்டு வா வா லைசன்ஸ் காமின்னா அவன்கிட்ட லைசன்ஸ் இருக்காது உண்மையில். அதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி கஸ்டம்ஸ்காரங்களும் அதுனா அவங்க அதுக்காகத்தான் ட்ரெயின் ஆகுறாங்கல்ல. அப்போது சில பெட்டிகளை மட்டும் ஓரமாக ஒதுக்குங்க, திறந்து காமிங்க. முதல்ல கேட்டதுக்கு மாறா அதுக்குள்ளே என்னென்ன தேவையில்லாதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், அந்த பொட்டியே எப்பா நீயே வச்சுக்க சாமி, எனக்கு இந்த பொட்டியே வேணான்னு சொல்லி வெளியே வந்துடணும். அப்போது தன் குறைகளை உணர்கிறவன் இருக்கிறான் பாருங்க. நாமளே உணர்ந்து நாமளே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா தண்டனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் நாத்தான் மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஆமாம் ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னா தண்டனை இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்முடைய குற்றங்களை உணர்கிறவன் பாக்கியவான். குற்றங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன பண்ணுவான், இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அப்போ நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 32ஆம் சங்கீதம் அதனுடைய 3-5 வசனங்களை பாருங்க. இங்கே வாசிக்கிறோம், நான் அடக்கி வைத்த மட்டும். எதை அடக்கி வச்சேன்? என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் குற்றங்களை, என் குறைகளை நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறுதலினாலே. கதறுதல்னா சத்தம் போட்டு கதறுறது இல்லை, உள்ளுக்குள்ள மனசு பாவம் உள்ளுக்குள்ள இருக்க 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 நமக்குள்ளே ஒரு 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 கிடினஸ் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா, யாருக்காவது தெரிஞ்சிருமா? அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா சிலரை மிரட்டுவாங்க. நம்ம 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 அம்மோரா எங்க ஆளக்கணும் தெரியல, அதை கொஞ்சம் பேர் இங்கே மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பிளாக்மெயில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிடுவா பாஸ்டர்ட்ட அப்படின்னு உடனே அது ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்க. சிலர் செய்த தவறுகளை சிலர் பிளாக்மெயிலாக பண்ணுவாங்க இல்லையா? சொல்லிடுவேன் உன்னை பற்றி சொல்லிடுவேன். அந்த பிள்ளைய நிறைய பேர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லவா அப்படின்னா அது சொல்லாதீங்க. இப்போ அது அழுகுது, ஓ சொல்லாதீங்க. நிறைய நேரத்தில் நிறைய பேர் நம்மை பிளாக்மெயில் பண்ணுறது மாதிரி இருக்குது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் அடக்கி வச்சேன், எல்லாத்தையும் மறைச்சி வச்சேன். நித்தமும் என் கருதலினாலே என் எலும்புகள் என்னாயிற்று, உலர்ந்து போயிட்டு. எலும்புகள் உலர்ந்து போயிட்டுனா என்ன அர்த்தம்? அதில் பிளட்டே இல்லை, சத்தே இல்லாமல் போச்சு. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்தது. ஆண்டவர் ஒன்றும் பண்ணுறதில்லை, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் பாவம் செய்கிறவன் மேலே அவருடைய கை பாரமாக இருக்குது. அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருப்போம் ராத்திரி. நம்ம கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம கையே நம்ம நெஞ்சு மேலே இப்படி வச்சு படுத்திருப்போம், மல்லாக்கப்படுத்திருப்போம். இந்த கையினுடைய பாரம் இப்போ நமக்கு தெரியாது, இந்த கைக்கு என்ன பாரம் இருக்குதுன்னு இப்போ சரீரத்துக்கு தெரியாது. ஆனால் நைட்டு நீங்கள் நல்லா தூங்கும்போது உங்கள் இருதயத்துக்கு மேலே இந்த கையை இப்படி வச்சு படுத்திங்கன்னா பெரிய பாரமாக அது இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கனவு வரும் தெரியுமா? எருமை மாடு வந்து மேலே உட்காந்துருக்கிற மாதிரி வரும், மூச்சு விட முடியாது. ஏன்னா இந்த கையினுடைய பாரம் அது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சாஞ்சி படுக்கணும். மல்லாக்க என்ன பண்ணக்கூடாது, படுக்கக்கூடாது. படுத்துனா கூட கையை கொண்டு போய் நெஞ்சு மேலே வச்சு படுக்கக்கூடாது. படுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த கையினுடைய வெயிட்டு உங்கள் ஹார்ட் பீட்டை பாதிக்கும். இப்போ இவன் சொல்கிறான், உம்முடைய கரம் என் மேலே எப்படி இருக்குது, பாரமாக இருக்குது. அல்லேலூயா. என்னால் என்ன பண்ண முடியலை, தாங்க முடியலை. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கரம், உம்முடைய கை பாரமானதினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிட்டு. உஷ்ணகால வறட்சி, இப்போ தான் நம்ம உஷ்ண காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? வறட்சியை பற்றி நமக்கு தெரிய வேணாம். பாவம் நிறைய பேருக்கு இந்த வேக்கூரெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆமென். ஸோ 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் அக்கிரமத்தை மறைக்காமல் நான் என்ன பண்ண போகிறேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். இது வரைக்கும் மறைச்சு வச்சேன், இப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், நான் டிசைட் பண்ணிட்டேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், அது மறைச்சு வச்சது போதும், நான் உமக்கு அறிவித்தேன். அப்பொழுது என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிக்கிடுவேன் என்றேன். அப்போ தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை, நீர் என் பாவத்தை மாத்திரமல்ல என் பாவத்தினுடைய தோஷம்னா என்னது, பாவத்தின் நிமித்தமாய் வருகிறதான அழிவுகளை நீர் என்ன பண்ணீர், என்னை விட்டு எடுத்து போட்டீர். அல்லேலூயா. ஆமாம், தோஷம்னா என்ன தெரியுமா? எல்லா இதுலையும் எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல, புயலை என்ன கொண்டு வரும், கேன்சரை கொண்டு வரும். புயலை சாப்பிட்டீங்கன்னா என்ன வரும், கேன்சர் வரும். அந்த கேன்சர் வருது பார்த்தீங்களா, அதுதான் தோஷம், பாவத்திற்கான தோஷம் அதுதான்.
அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தோஷங்களை மாற்றுகிறார். பாவத்தை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல, அதனுடைய தோஷங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம 13வது அதிகாரத்துக்கு வருவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கிறோம். தாவீது ராஜா இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்ட போது கோபமாய் எரிந்தான். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் நாத்தான் மூலமாய் சொன்னதான வார்த்தைகள் இங்க நிறைவேறுது. இந்த காரியத்துக்கு போவதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் தாவீது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்கிறோம். தாவீது ஒரு நல்ல ராஜா. இன்னைக்கும் இஸ்ரேல்ல கிங் டேவிட்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கு தாவீது மட்டும்தான் அவங்களுக்கு ராஜா. அங்கே பெரிய பெரிய ஹோட்டலுக்கு கிங் டேவிட்ஸ் ஹோட்டல் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு, பெரிய பெரிய பில்டிங்க்கு எல்லாம் தாவீதுடைய பேர் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஈவன் அவங்க பண்ணின ஒரு மிசைல், ஒரு பெரிய பாம்புக்கு வரைக்கும் தாவீதோட பேர் தான் வச்சிருக்கிறாங்க, டேவிட் மிசைல். அப்போ எல்லாத்துக்கும் அவங்க இந்த தாவீதோட பேர் வைப்பாங்க. ஏன்னா அவன் திறமையான ராஜா. ஆனா அவன் ஒரு திறமையான ஒரு குடும்பஸ்தன் கிடையாது. அல்லேலூயா. நல்ல ஒரு ராஜா. எல்லா இடத்துலையும் யுத்தம் பண்ணான், ஜெயிச்சான், தன் காலத்தில் எல்லா சமாதானத்தை உண்டு பண்ணினான். ஆனா நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு தகப்பனானா நல்ல ஒரு தகப்பன் கிடையாது, நல்ல ஒரு கணவனானா நல்ல ஒரு கணவன் கிடையாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இங்கே தாவீதுடைய பிள்ளைகளுடைய சீரழிவை 13வது அதிகாரம் நமக்கு சொல்லுது. அது ஒரு சாபம், நாத்தான் கொடுத்ததான சாபம். அது ஒரு வழி இருந்தாலும் தாவீது அதை மாற்றி இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுறது கிடையாது. தங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பது புரிந்து கொள்ளுகிறது கிடையாது. நிறைய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகிறது கிடையாது. அவங்கள உட்கார வச்சு ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இல்லைன்னா அவங்க என்ன மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க, என்ன மாதிரியான மனக்கவலைக்குள்ளே போகிறாங்க, என்ன விதமான போராட்டத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க விசாரிக்கிறது கிடையாது. நிறைய பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பேசுறதுக்கே பயப்படுறாங்க. மிரட்டி வச்சிருக்கு, கொண்டு போடுவேன், அருவாள் எடுத்துருவேன் அப்படிங்கிறது பிள்ளைங்களை பார்த்து. அவன் இந்த ஆள்கிட்ட சொல்கிறதுக்கு சொல்லாமலே இருக்கலாம். அல்லேலூயா. நிறைய குழந்தைகள் தங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், எப்படி அந்த போராட்டத்திலேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, அங்கே ஒருவேளை பொம்பளை பிள்ளைங்கன்னா ஆம்பளை பசங்கனால வருகிற தொந்தரவுகள், அங்கே இருக்கிற டென்ஷன்ஸ், இன்னும் சில வாத்திகளே சில பிரச்சனைகள் கொடுப்பாங்க, அந்த மாதிரியான காரியங்கள். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, யாருக்கிட்ட இதுக்கு உதவி கேட்கறது தெரியாமல் நிறைய குழந்தைங்க இன்றைக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸுக்கு அதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு டிவியில் சீரியல் பார்க்க, பக்கத்து வீட்டில் போய் புரணி பேச, இதுக்கு தான் நேரம் இருக்குது. தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க நேரம் இல்லை. தாவீது பாருங்க, தன் பிள்ளைகளை அவன் சரியாய் வளர்க்கவில்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவன் கொடுக்கவில்லை. அதனால என்ன நடக்குது, பிள்ளைகள் சீர்கட்டு போனாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, கொஞ்சம் பணத்தை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா, செலவுக்கு காசு கொடுத்துட்டா, இல்லைன்னா அவங்களுடைய தேவைகளுக்கான பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டா அவ்வளவுதான், அவங்கள பெற்றதுக்கான கடமை நமக்கு முடிஞ்சு போச்சு. இல்லை, பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க வேண்டும். அவர்களோடு உட்கார வேண்டும். அவருடைய பிரச்சனைகளை நம்ம கேட்கணும். அவர்களுக்கு இருக்கிறதான பலவீனங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இருக்கிறதான போராட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். காலையில் சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அதில் இந்த விவாத இதில் ஒரு அம்மா வந்து பேசுது. அது சொல்லுது, எங்கள் பையன் 2 லட்சம் ரூபாய்க்கு மொபைல் கேட்டான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுது. 2 லட்சம் ரூபாய்க்கு மொபைல். அவங்க அப்பா வந்து மேஸ்திரி. அவர் 6 மாதம் அவருடைய சம்பளத்தை எடுத்து 6 மாதம் சேர்த்து வச்சு, ஏன்னா இவர் 2 மாதம் சாப்பிடலையா, வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால 6 மாதம் சம்பளத்தை எடுத்து 2 லட்சம் ரூபா மொபைல் வாங்கி கொடுத்தார். அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மொபைலை என்னப்பா பண்ணுற நீ? கேம் விளையாடுறேன் சார். அப்பாவுடைய கஷ்டம் அவனுக்கு தெரியவில்லை. 6 மாதம் ஒரு மேஸ்திரினா அவங்க டேபிள் போட்டு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க கிடையாது இல்லையா, வெயிலில் மழையில் அப்படி தங்களுடைய சரீரத்தினுடைய வேர்வையை ரத்தமாக சிந்தி உழைக்கிறதான காசு. அப்போ இந்த யாரை சொல்றது, இந்த பெற்றோர்கள் தவறாக இருக்கிறாங்களா இல்லை பையன் தவறாக இருக்கிறானா? நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா, பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது. நாம் கஷ்டப்படுறோம் ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியும். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி வளருங்க. உங்கள் பிள்ளைகிட்ட உட்கார வச்சு சொல்லுங்கள், இங்கே பாரு, இவ்வளோ தான் என்னுடைய சம்பளம், இவ்வளோ தான் வீட்டுக்கு வருது, இவ்வளவு மளிகை ஜாமானுக்கு போகுது, இவ்வளவு மற்ற காரியங்களுக்கு போகுது, இவ்வளவு உன் படிப்புக்கு செலவாகுது, சொல்லி வளருங்க. அந்த பையனுடைய முகத்தை பார்த்தா அவனுக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது கில்ட்டி கான்சியஸும் இல்லாதது மாதிரி அவன் உட்காந்துருக்கிறான். அது என்னுடைய உரிமை, பெத்தல்ல, எனக்கு வாங்கி கொடு, 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடு. இப்போ அந்த அம்மா சொல்லுது, இப்போ இனோவா கார் கேட்டுட்டு இருக்கிறான், அது ஒரு 20 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபாய்க்கு மொபைல் வாங்கி கொடுத்தவங்க 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. தகப்பனுடைய தாயினுடைய கஷ்டங்களை தெரியாமல்,
பெற்றோர்கள் படுகிற பாடுகளை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பேரண்ட்ஸ் தான், வளர்ப்பு சரியில்லை, அதுதான் காரணம். நீங்க இன்னும் கஷ்டத்தை சொல்லி கொடுக்கல. என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், என் கண்ணீர் என்னோட இருக்கட்டும். இல்லை, குடும்பம்னா எல்லாருமே கஷ்டப்படும் போது எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு, சந்தோஷப்படும் போது எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு தான் என்ன இருக்குது, குடும்பம் இருக்குது. அல்லேலூயா. தனியா நீங்க போய் அழுகிறதுக்கு குடும்பம் இல்லை, தனியா நீங்க மட்டும் கண்ணீர் வடிக்கிறதுக்கு குடும்பம் இல்லை. உங்களுக்கு கண்ணீர் வரும்போது உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் குடும்பம். நீங்க கவலைப்படும் போது உங்களோட சேர்ந்து கவலைப்படுறதுக்கு தான் குடும்பம். அப்ப குடும்பம்ங்கிற அந்த வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கங்க. இங்க தாவீது பார்க்கிறோம், தாமார் என்கிற ஒரு மகள் தாவீதுக்கு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீ இரவிலை செய்ததை நான் பகல்ல செஞ்சு காமிப்பேன். என்ன நடக்குது, தாமாரை அவளுடைய இன்னொரு சகோதரன், வேற தாய்க்கு பிறந்த சகோதரன், ஆனா தாவீதுடைய பிள்ளை அம்னோன் அவளை நாசமாக்கிட்டான். இப்போ இந்த தாமாருக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன் பேர் அப்சலோம். இவன் என்ன பண்றான், இவன் நன்மையாகிலும் தீமையாகிலும் அம்னோனோட சொல்லலை, நல்லதும் சொல்லலை கெட்டதும் சொல்லலை. யாரு, அண்ணங்காரன். தன் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டேடா அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கெல்லாம் போகல. 2 வருஷம் அவன் என்ன பண்றான், அவன் கூட நல்லதா பேசி பழகிட்டு இருக்கிறான். தன் தங்கச்சியை மோசமாக்குனவனோட 2 வருஷம் அண்ணங்காரன் என்ன பண்றான், நல்லதா பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த அப்சலோமுக்குள்ள இருந்த எண்ணங்கள் வேற. இவன் அவனை திட்டுறதுக்கோ அவனை 2 அடி அடிக்கிறதுக்கோ இல்லை, இவன் வேற பெரிய பிளான் வச்சிருந்தான். செஞ்சா பெருசா அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமான ஒரு திட்டம் போட்டு வச்சு. 13வது அதிகாரம் அதனுடைய 28 பாருங்க. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தில் நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பட்டயத்தால் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடங்கொண்டு தைரியமாய் இருங்கள் என்று சொல்லி இருந்தான். அப்சலோம் கருத்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராமஜகுமாரர் எல்லோரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேலேறி ஓடி போனார்கள். அவர்கள் வழியிலே இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான், அவர்களில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது. பாருங்க, தன் தங்கச்சியுடைய வாழ்க்கையை மோசம் பண்ணினவன ஒரு அண்ணங்காரன் பழி வாங்குறான், ரிவெஞ்ச். ஆனால் எல்லாமே தாவீதுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்குது, எல்லாமே தாவீதுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்குது. இதனுடைய சோர்ஸ் என்ன பாருங்க, இதனுடைய சோர்ஸ் 11வது அதிகாரத்தில் தாவீது செய்ததான பாவம், அந்த பாவத்தினுடைய பிரதிபலன் தான் இதெல்லாம். ஆண்டவர் சொன்னார், நான் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பட்டயத்தை வச்சிருப்பேன். எனக்கு அன்பான ஒரு தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். அது படுத்திருக்கும், ஒரு நாயை மாதிரி அங்கே படுத்திருக்கும். நீ வெளியே போகும்போது உன் கூட வரும், வீட்டுக்குள்ள வந்த உடனே நாயை மாதிரி வாசல்ல படுத்துக்கும். அப்ப பிள்ளைகள் பெற்றோராலே வளர்க்கப்பட வேண்டும். இந்த பேரண்டிங் அப்படி சொல்லுவோம் இல்லையா, குழந்தை வளர்ப்பு, அது ஒரு பெரிய கலை. ஆமே, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அதை செய்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு நம்ம செல்லம் கொடுக்கறது தான் பிள்ளைங்களை வளர்க்கறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்கள செல்லம் கொடுத்து கெடுக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீதிமொழிகளிலே சாலமன் சொல்லுகிறான், பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். பெரம்பை எடுக்கலைன்னா நீ பிள்ளைய பகைக்கிறன்னு அர்த்தம். அவன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நாம் நடத்த வேண்டும். அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனார். யாரு? தாவீதினுடைய மகள், இளவரசி, ராஜகுமாரி. அவ போட்டிருந்த பலவர்ணமான அங்கியெல்லாம் கிழிச்சிட்டு, அந்த வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, தன் தலை மேல சாம்பலை தூக்கி போட்டுட்டு தலை மேல கையை வச்சு அவ அழுதுகிட்டே ரோட்டு வழியே போயிட்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, அவர் ரோட்டு வழியே போறா, எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க எருசலேமில். அவனுடைய 20வது 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவள் சகோதரனாகி அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகி அம்னோன் உன்னோடு இருந்தானோ, இப்போதும் என் சகோதரியை நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீதுக்கு இந்த செய்தியெல்லாம் கேட்டபோது வெகு கோபம் எறிந்தான். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அல்லேலூயா. அது நிமித்தமா ஒரு பெரிய ஒரு டிராஜடி தாவீதுடைய வீட்டில் நடக்குது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க, அவனுடைய குடும்பம் முழுவதும் பாதி குடும்பம் அழிக்கப்படுகிறது. ஸோ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய தவறுகளாக இருக்கும்போதே நம் தேவனிடத்திலே ஒப்புரவாகும். நம் ஆண்டவரிடத்திலே முழங்கால் படிட்டு நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனிடத்தில் இரக்கம் உண்டு, அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். 1 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையும் நீதி உள்ள தேவன். இன்றைக்கே நம்முடைய குறைகள் ஏதாவது இருக்கும் என்றால், குற்றங்கள் இருக்கும் என்றால், தவறுகள் இருக்கும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதான ஞானத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களை நடத்துங்க. தேவனிடத்தில் கேளுங்க. அவர்களை ஞானத்துள்ள பிள்ளைகளாய், புத்தியுள்ள பிள்ளைகளாய், அநேகருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் அவர்கள் வளரும்படியாக அவளை வழி நடத்துவோம். நம்ம எல்லாரும் எழுதியிருப்போமா? தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு பாவம் பல பாவங்களுக்கு நம்மை வழி நடத்தி செல்லும். அதை நாம் மறைத்து வைத்தோம் என்றால் அதனுடைய ஆக்கினை நம்ம மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும், நம்முடைய குடும்பத்தின் மேலும் வரும். பாவம் நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். பாவம் நமக்கு மனக்கவலை கொண்டு வரும். பாவம் நம்மை ஓய்ந்திருக்க பண்ணாது. பாவம் நம்முடைய சமாதானத்தை இழக்க பண்ணும். இன்னைக்கும் வேத வசனத்தை கேட்டு நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எழும்பி பகையாய் நிற்காதபடிக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டு விடுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்னைக்கும் தேவ செய்தியை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேவ சமாதானத்தினால் நீர் அவளை நிரப்புங்க. அன்றே தாவீது செய்த ஒரு பாவம் அவனுடைய வீட்டில் பெரிய பாதகங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அன்றே எங்களுடைய ஒரு தவறு, எங்களுடைய ஒரு குறை, ஒரு குற்றம் அநேக கான்சிக்வன்சஸ் அது எங்களுடைய குடும்பங்களை கொண்டு வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்கள் குற்றங்களை உடைய காரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளும். பாவங்களை நாங்கள் மறைத்து வைக்காமல் அதை மன்னிக்கிற உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்மையினால் கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா விதமான ஆண்டவரே உடைய நன்மையினால் நிரப்புங்க. யாராவது வியாதியோடு இருப்பார்கள் கர்த்தர் உள்ளே சுகப்படுத்தும். பலவீனத்தோடு இருப்பார்கள் பலப்படுத்துங்க. கண்ணீரோடு இருப்பார்கள் அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இன்றைக்கும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்களே கர்த்தரை கண்ணோக்கி பாரு. நீர் அவளுக்கு புதிய ஜீவனை நீ தருவீராக, புதிய வாழ்க்கையை நீ தருவீராக, புதிய நன்மையினால் நிரப்புங்க. துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.